தமிழ்நாட்டில் 2ஆம் இடத்திற்கு தான் போட்டி என்று சென்னை பெரம்பூரில் நடைபெற்ற நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு கூறியிருக்கிறார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக தான் எப்போதும் ஆளும் கட்சி என்றார். ஆனால் மற்ற கட்சியினருக்குள் தற்போது யார் 2ஆம் இடம் என்பதில் போட்டி வந்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்தார். இதில் ஒரு வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு கூட மாலையில் பத்திரிகை நீங்கள் பார்த்துருக்கலாம். அடுத்து நாங்கள் தான் ஆளுங்கட்சின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் யார்? எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு ஒருத்தருக்கு பதில் சொல்வதற்காக அவர் ஒரு பேட்டி தந்திருக்கிறார், நாங்கள் தான் அடுத்த எதிர்கட்சின்னு. ஆக ஆளுங்கட்சி சொல்லிட்டு வர எதிர்கட்சின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை. ஆக இப்போ 2வது இடத்திற்கு யார் வருவது என்பதில் தான் இன்றைக்கு போட்டி ஏற்பட்டிருக்கிறது அவங்களுக்குள்ள. நம்ம பொறுத்த வரைக்கும் நாம் எப்போதும் நாம் தான் முதல் இடத்துக்கு வரப்போகிறோம், நாம் தான் ஆளுங்கட்சி. ஏதாவது மமதையில் சொல்ல நினச்சிக்காதீங்க, அகங்காரத்தை சொல்ல நினச்சிக்காதீங்க. மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆதரவு வச்சு மக்கள் இன்றைக்கு நம்ம வரவேற்கக்கூடிய இந்த காட்சியை வச்சு நான் சொல்லுகிறேன். வக்ஃப் வாரிய சட்டம் என சிறுபான்மையினருக்கு எதிராக எதுவாக இருந்தாலும் முதலில் குரல் பிடிப்பது திமுக தான் என்று கூறிய முதலமைச்சர், இந்த தீர்மானம் நிறைவேற்றும் போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கவில்லை என்றார். சிறுபான்மையினருக்கு தீமை நடக்கும் போது சிலர் வாயை திறப்பதில்லை என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். முழுமையா திரும்ப பெற வேண்டும் என்று நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றி நம்ம அரசுடைய நிலைப்பாட்டை நாம் தெளிவாக அறிவித்திருக்கிறோம். இந்த தீர்மானத்தை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்திய அளவிலையும் உலக அளவிலையும் இருக்கக்கூடிய பல்வேறு இந்திய முஸ்லீம் அமைப்புகள் வாழ்த்தி கொண்டிருக்கிறாங்க, நம்மை பாராட்டி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் தீர்மானத்தில் கூட மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொள்ளல. ஏன்னு உங்களுக்கு தெரியும். இரவோடு இரவாக திட்டம் தீட்டி விடியற் காலை யாருக்கும் தெரியாம விமானத்தை பிடிச்சு டெல்லிக்கு போனார் ஒருத்தர். அவர் தான் எதிர்க்கட்சி தலைவர். அங்க போய் விமான நிலையத்தில் இறங்கி ஒரு 4 கார் மாறி மாறி போயிருக்கிறாரு. ஏதோ கொள்ளடிக்க போற மாதிரி போயிருக்கிறாரு. அது தெளிவா எல்லா பத்திரிகையிலையும் வெளிவந்திருக்கிறது. ஆக பல கார்கள் மாறி போய் என்ன செஞ்சிருக்காருன்னா, இந்த சட்டத்தை கொண்டு வர போற அமித்ஷாவை சந்திச்சிருக்கிறார். இதுதான் முக்கியம். மறுநாள் இந்த தீர்மானத்தை நம்ம கொண்டு வர போறோம் தெரிஞ்சும் அவர் சட்டமன்றத்துக்கு வரல. இன்றைக்கு பிரதான எதிர்க்கட்சி யாருன்னு கேட்டீங்கன்னா அதிமுக தான்.